வேலூர் இப்ராஹிம் அவர் சொல்றதுல லாஜிக் புள்ளி இருக்கு இல்லையா? இப்போ அதிக குற்ற வழக்குகள் பதிவு செய்யப்பட்ட முதலமைச்சருடைய பட்டியல் எடுத்துட்டா தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி மேல 89 வழக்குகள் இருக்குது. அதற்கு அடுத்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மேல 47 வழக்குகள் இருக்குது. அதே மாதிரி சந்திரபாபு நாயுடு மேல ஆந்திர பிரதேச முதலமைச்சர் மேல 19 வழக்குகள் இருக்கு. கர்நாடக மாநில முதலமைச்சர் சித்தராமையா மேல 13 வழக்குகள் இருக்கு. ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் மேல 5 வழக்குகள் இருக்கு. இவங்க தான் அதிகமான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கவங்க. இப்போ இதுல எந்த இடத்துட்டையும் பாஜகவினுடைய மாநில முதலமைச்சர்கள் இல்லை. ஒன்னு பாஜக ஆளாத காங்கிரஸ் கட்சி அல்லது திமுக மாதிரியான கட்சிகளை சேர்ந்தவங்க இருக்கிறாங்க. அப்படின்றப்போ இது டைரக்டா பொலிட்டிக்கல் வெண்டேட்டா, அரசியல் பழி வாங்கக்கூடிய நடவடிக்கைகள், அல்லது பாஜக ஏதாவது ஒரு மாநிலத்துக்குள் நுழையணும்னா அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசியல் ஆளுமை மிக்கவர்கள் மேல ஒரு வழக்கை பதிவு செய்து அவங்களை சிறைக்கு அனுப்பி எளிதாக அந்த ஆட்சியை கைப்பற்றலாம் அப்படின்ற ஒரு யுக்தி இருக்குன்றாங்க இல்லையா? ஊழல் என்றாலே காங்கிரஸ் என்பது உள்ளங்கை நெல்லிக்கனி மாதிரி ஊழலுக்கு வித்திட்டவர்கள், இந்த நாட்டை முன்னேற்ற பாதையிலிருந்து பின்தங்க செய்தவர்கள் காங்கிரஸ்காரர்கள் என்பது எல்லாருக்கும் தெரியும். அதனால தான் நான் என்னுடைய பேச்சின் ஆரம்பத்திலே சொல்ல முனைந்தது, ஊழல் என்றாலே காங்கிரஸ், அது உள்ளங்கையின் நெல்லிக்கனி போன்று, அதுக்கு பெரிய கண்டுபிடிப்புலாம் தேவையில்லை. இப்போ இந்த மசோதாவை இவர்கள் எப்படி திசை திருப்புறாங்கன்னா, பார்த்தீங்களா, இது ஜனநாயகத்திற்கு மாற்றமா நடக்குது. எதிர்கட்சிகளை இவர்கள் முடக்க பார்க்கிறார்கள். ஒரு முதலமைச்சரையோ அல்லது அமைச்சரோ இவர்களுக்கு பிடிக்காதவர்களாக இருந்தால் உடனடியாக பாஜக தலைமையிலான மத்திய அரசு அவர்கள் பதவியை பறிக்க பார்க்கிறது அப்படின்லாம் பயங்கரமா இவர்கள் பேசும் பொழுது, உண்மையாகவே இந்த மசோதாவை தெரியாதவர்கள் என்ன நினைச்சுக்குவாங்கன்னா, ஓ அப்படித்தான் நடக்குதோ அப்படின்ற மாதிரி. ஆனால் இவர்கள் வழக்கம் போல உண்மை ஒன்றாக இருக்கும். இவர்கள் பொய்யையே பிம்பமாக காட்டி மக்களை ஏமாற்றக்கூடியவர்கள் என்பதற்கு நான் சில ஆதாரங்களை சொல்றேன். இந்த மசோதாவினுடைய அடிப்படை நோக்கம் என்ன? ஒருவர் அமைச்சராக இருக்கிறார், முதலமைச்சராக இருக்கிறார் என்றால் அவர் மக்களுக்கு சேவை செய்வதற்காக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். மக்களுக்கு சேவை செய்வதற்கு சட்டமன்றத்திற்கு போகணும், மக்களிடத்தில் போகணும். அதுக்கு தான் அவரை தேர்ந்தெடுத்தாங்க. ஒருவர் ஒரு தீவிர குற்றச்சாட்டில் கைது செய்யப்படுகிறார்னா அவர் சிறைக்கு போய்விட்டால், சிறையிலும் நான் அமைச்சராக இருப்பேன், சிறையிலும் நான் முதலமைச்சராக இருப்பேன்னா இது முதலில் அறமா? இது அறத்திற்கு எதிரானது, இது தர்மத்திற்கு எதிரானது, மக்களின் நோக்கத்திற்கு எதிரானது. நான் முடிச்சுக்கிறேன். அப்போ அடிப்படையில் ஒருவர் சிறைக்கு செல்லப்பட்டால் சிறையில் இருக்கும் பொழுது அவர் முதல்வராக இருக்க முடியாது, சிறையில் இருக்கும் பொழுது அவர் அமைச்சராக இருக்க முடியாது. ஆனா இங்க திமுகவில் செந்தில் பாலாஜி அவர்கள் பல மாதங்கள் பொறுப்பில்லாத அமைச்சர் என்று சொல்லி அரசின் பணம், அரசின் சம்பளம், அரசினுடைய அத்தனை சலுகைகளும் பெற முடிகிறது என்றால், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களுக்கு சேவை செய்வதற்காக வரக்கூடிய ஒரு அமைச்சர் சிறையில் அவர் இருந்து கொண்டு அமைச்சர் பதவி வகிப்பார்னா இது துரோகம், இது அறத்திற்கு எதிரானது என்பதனாலதான். ஒரு நிமிஷம், நான் இந்த சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வருகிறது. இப்ப நீங்க கேட்கலாம், 30 நாள்ல எப்படி ஒருத்தருக்கு நீதி கிடைக்கும்? 30 நாள்ல நீதி கிடைக்கும் இந்த சட்டத்தில் சொல்லல, இந்த மசோதாவில் சொல்லல. தெளிவாக என்ன சொல்லுகிறது என்றால், ஒருவர் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டால் அந்த குற்றச்சாட்டு முதலில் 5 ஆண்டுகள் தகுமானம் உள்ள குற்றச்சாட்டா இருக்கணும். அப்பதான் அவர் இந்த 30 நாள் அவர் தொடர்றது. அதுக்கு பிறகு அவருடைய பதவி பறிபோகும். ஒண்ணு. ரெண்டாவது, தொடர்ந்து 30 நாட்கள் அவர் சிறையில் இருக்கணும். ஒரு வாரம் ஜாமீன்ல கிடைச்சாரு, இல்ல இடையிடையில கிடைக்குதுன்னா அந்த மொத்தம் 30 நாள் இல்ல, தொடர்ந்து 30 நாள் இருக்கணும். 2. மூன்றாவது, ஒருவர் அந்த குற்றச்சாட்டுக்கு ஆளாகி அவர் கைது செய்யப்படுகிறார் என்றால், இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா 30 நாள்ல ஜாமீன் கிடைக்குமா அப்படின்னு. ஜாமீன் கிடைப்பத மத்திய அரசு தடுக்கிறதா? திரு நரேந்திர மோடி தடுக்க போகிறாரா? கிடையாது. உயர் நீதிமன்றமோ உச்ச நீதிமன்றமோ யாரின் மீது வழக்கு போடப்பட்டிருக்கிறதோ அந்த வழக்கை நீதிபதிகள் ஆய்வு செய்து அவர்கள் தான் ஜாமீன் கொடுக்கிறதா இல்லையான்னு முடிவு செய்ய போறாங்க. இதுல பாஜகவுக்கு தலையீடு இல்ல, மத்திய அரசு தலையீடு இல்ல. 3. 4வது, அவர் பேசும்போது நான் குறிக்கிறதே இல்லை, அவர் பேசும்போது நான் குறிக்கிறேன். நான் முடிச்ச பிறகு என்னுடைய மொத்த விஷயத்துல அவர் சொல்லட்டும். அப்ப 3. 4வது, ஒரு நபர் அவர் கைது செய்யப்படுகிறார் என்றால், இப்ப 30 நாட்களுக்கு மேலாயிருச்சுன்னா என்ன நடக்கும்? அவருக்கு ஜாமீன் கிடைத்து விட்டால் அது 35 நாள்ல கிடைக்கட்டும், 60 நாள்ல கிடைக்கட்டும், ஜாமீன் கிடைத்த பிறகு மீண்டும் அவர் முதலமைச்சராக தொடரலாம், அதே மசோதால இருக்கு. மீண்டும் அவர் அமைச்சராக தொடரலாம், அதே மசோதாவில் இருக்கு. இந்த மசோதாவினுடைய அடிப்படை நோக்கம் என்ன?
மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய அமைச்சர்களும் முதலமைச்சர்களும் ஏன் பிரதம அமைச்சர்களாக இருந்தாலும் அவர்கள் சிறைக்கு சென்று விட்டு அங்கு கோப்புகளில் கையெழுத்திடுவது இல்ல அங்கு அரசு ஆட்சி செய்வதை நிலைநிறுத்துவது அது நியாயம் இல்ல, அது தர்மம். எனக்கு ஒரே ஒரு கேள்வி, எளிமையான கேள்வி. இப்போ ஒருவரை கைது செய்யறாங்க அப்படின்னா அது வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலை வச்சுக்கோங்களேன், மதுபான ஊழல் முறைகேடு வழக்கில் அவரை கைது செய்யறாங்க. அவர் வந்து விசாரணை அமைப்புக்குள்ள நீதிமன்ற காவலுக்குள்ள இருக்கிறாரு. அப்போ அவர் குற்றவாளியா குற்றவாளி இல்லையான்றத நீதிமன்றத்தினுடைய விசாரணைகளும் விசாரணை புலனாய்வு அமைப்புகளும் சொல்றதுக்கு முன்னாடி நாம அவங்கள பதவியிலேருந்து இறக்குறோம் அப்படின்னா அதுவே அவங்களுடைய தண்டனையை உறுதி செய்யக்கூடிய செயல் தானே. குற்றவாளியே நீங்க தண்டிக்கலாம், குற்றம் சாட்டப்படாத ஒருத்தவரை பதவியிலிருந்து இறக்குதுன்றது அந்த ஊழல் அவர் செஞ்சிருக்கிறார் மறைமுகமா சொல்லதானே வரீங்க. திரும்பவும் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணுங்க, குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டவர்கள் எல்லாம் குற்றவாளிகள் அல்ல, இது நம்ம எல்லாரும் சொல்றோம். ஆனா ஒரு முதல்வரோ ஒரு அமைச்சரோ மக்கள் பணி செய்வதற்காகத்தான் அந்த பொறுப்புல வந்திருக்காங்க. மக்கள் பணி எங்க ஜெயில போய் செய்வாங்களா? மக்கள் பணி செய்யக்கூடிய இடம் ஒன்று சட்டமன்றம், இன்னொன்று மக்களுக்கு மத்தியில சேவை செய்வது, இவ்வளவுதானே. சரி, நீங்க ரெண்டுமே செய்யாம ஜெயிலே 3 மாசம் 6 மாசம் 1 வருஷம் இருப்பீங்க. நீங்க முதலமைச்சரா ஜெயிலுக்குள்ள இருந்தே பண்ணுவீங்கன்னா பாக்குறவங்க என்னங்க நினைப்பாங்க? ஒரு முதலமைச்சர் ஆட்சி நடத்துவாரா, ஒரு அரசாங்கம் நடத்துவாங்களா? இது கேவலமா இல்லையா? நான் இன்னொரு விஷயம் கேட்கிறேன், காங்கிரஸ் இது காங்கிரஸ் பேசுறாங்க, அவர்களுக்கு பேசுவதற்கு யோகியதை இருக்கா? 22 மாதங்கள் இந்த நாட்டில் எமர்ஜென்சி என்று சொல்லி அரசு அதிகாரிகளை எதிர்க்கட்சி தலைவர்களை எல்லாம் சிறையில் வைத்து இந்த நாட்டின் ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைத்த காங்கிரஸ் தகுதி இருக்கான்னு முதல்ல கேட்கிறேன். நீங்க பொறுப்பு மிக்க இடத்துல இருக்கிறீங்க, மசோதா பற்றியான சந்தேகங்களை காங்கிரஸ் அந்த இடத்துல SRS இப்ராஹிம் உங்களுடைய கேள்வியை கேளுங்க. அதாவது ஒரே ஒரு கேள்விதான், என்னன்னா 30 நாளைக்காக ஒரு 30 நாள் ஒரு பிம்பம் பாருங்க, அந்த 30 நாளைக்குள்ள ஒரு குற்றம் சாட்டப்பட்டவர் அவர் 30 நாள்ல உட்கார்ந்து கோப்புகள்ல கையெழுத்திடலாமா அப்படின்ற ஒரு கேள்வி. சரிங்க, நீங்க 30 நாள்ல கோப்புகள் கையெழுத்திடப்படல, உடனே நீங்க பெயில் கொடுக்கப்படல, ஒரு 3 மாதங்களுக்கு வந்து அவர் ஜெயில இருக்கிறாரு. அப்ப 3 மாதங்கள் மிச்சம் 2 மாதம் யார சிஎம் ஆக்குவீங்க? நீங்க நினைக்கிற அந்த கட்சியில அப்ப வேற யாருமே சிஎம் இருக்க முடியாது, அவர்தான் சிஎம் இருக்கணும், அவர் பிள்ளைதான் சிஎம் இருக்கணும், வேற ஆள் வர முடியாதா? அந்த கட்சிக்கு முதலமைச்சராக ஆவதற்கு வேற யாருக்குமே தகுதி கிடையாதா? என்னங்க இது கேள்வி கூத்தா இருக்கு? நான் கேட்கிறேன், இல்லங்க ஒரு மாதத்துக்கு நான் ஒரே ஒரு விஷயம் வாதம் வைக்கிறேன், ஒரு மாதத்திற்கு இவர் சொல்லுறாங்க 1 மாதமா அப்படின்னு கவலைப்படுறாங்களே, அரசு அதிகாரிகள் இருக்காங்களே 50 மணி நேரம் 50 மணி நேரம், அதாவது 2 நாட்கள் முடிந்து விட்டால் அவர்கள் ஒரு சிறைக்கு செல்லக்கூடியவர்களாக இருந்து 50 மணி நேரம் முடிஞ்சிட்டா அவர்கள் சஸ்பெண்ட் செய்யப்படுவார்கள். SRS இப்ராஹிம் நான் வரேன். இதுல நீங்க சொல்றீங்க இல்லையா, ஒரே நிமிஷம் ஒரு புரியுது எனக்கு, நான் கேட்க ஒரே நிமிஷம் முனைவர் பாஷா இருங்க, ஒரே நிமிஷம். இதுல அவர்கள் சிறைக்கு போயிட்டாங்கன்னா யார் முதலமைச்சரா இருக்காங்கன்னு கேக்குறீங்கல்ல நீங்க. ஒருவேளை டெல்லியோட என்னோட கேள்வி அதல்ல, என்னோட கேள்வி அதல்ல, என்னோட கேள்வி சொல்லுங்க. நான் உங்களுடைய ட்ராக் ரெக்கார்டு கேக்குறேன் சார். 2014 வரைக்கும் இருங்க நான் சொல்லிடுறேன் இப்ராஹிம், நீங்க பதில் சொல்லுங்க. நீங்க கேட்காம இருக்க போறது இல்ல. நான் கேட்கக்கூடிய கேள்வி என்பது சிறப்பாக ஒரே ஒரு கேள்விதான். உங்களுக்கான பதில் என்பது ஒரு 30 நாள் ஒரு தலைவர்கள் அல்ல, அந்த கூட்டத்துல ஒரு தலைவர் இல்லங்க, அந்த தலைவராக கருதப்படாத பட்சத்துல கேக்குதா நான் பேசுறது? பேசுது, கேக்குது, பதிவு பண்ணுங்க. 2 மாசம் கிடைக்குது, ஒரு 3வது மாசம் கிடைக்குதுன்னா ஒரு தமிழக தேர்தலை கிட்டத்தட்ட நீங்க சொல்றீங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்துவதற்கான காரணம் அதிகப்படியான செலவாகிறதுன்னு. அப்போ ஒருத்தர் 30 நாள்ல போய் ஜெயில இருந்துட்டாருன்னா அடுத்த மாசம் அவர் பெயில வந்துருவாரு. அது வரைக்கும் இன்ட்ரீம் சீஃப் மினிஸ்டர் யார் இருப்பாரு? உங்களுடைய கவர்னரை வச்சு கொல்லைப்புற அவசியம் இல்லையே. ஜெயலலிதா ஜெயில இருந்தாங்க, SRS இப்ராஹிம் உங்களுடைய தொழில்நுட்ப கோளாறு, உங்களுடைய கேமரா ஃப்ரீஸ் ஆயிருக்கு. நான் மீண்டும் எங்களுடைய தொழில்நுட்ப அணி உங்களை இணைக்கிறாங்க. உங்களுடைய ஆடியோ மட்டும் தான் கேக்குது, நான் வரேன் உங்களுக்கு மீண்டும். இதுல அவர் சொல்லக்கூடிய அவர் சொன்னது எவ்வளவு பெரிய கேலி கூத்துனா, அவர் பேசுனது எவ்வளவு பெரிய கேலி கூத்துனா, ஒரு முதல்வர் 30 நாட்களுக்கு மேல் சிறையில் இருந்தால் உடனே ஆளுநர் வருவாங்க, அவங்க தான் வந்து இந்த ஆட்சியை வந்து கைப்பற்றுவாங்கன்னு வழக்கம் போல காங்கிரஸ்க்கே உரித்தான பொய்ய சொல்றாரு.
அடிப்படையில் என்னன்னா முதல்வர் இல்லாவிட்டாலும் அந்த சட்டமன்றத்தை உறுப்பினர்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து சட்டமன்றத்தினுடைய தலைவரை தேர்ந்தெடுத்து அவரை முதல்வர் ஆக்குவாங்க. கடந்த காலத்துல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் அம்மா அவர்கள் சிறையில் இருக்கும் பொழுது அதே சட்டமன்ற உறுப்பினர்கள் கொண்டு சேர்ந்து ஐயா ஓபிஎஸ் அவர்களையும் அதே போன்று ஐயா இபிஎஸ் அவர்களையும் முதல்வராக்கின தமிழகத்தில் வரலாறு இருக்கும் பொழுது இது கூட காங்கிரசுக்கு தெரியவில்லை என்பது ஒண்ணு. இரண்டாவது நான் கேட்கிறேன், முதலமைச்சர் ஆயிட்டா அமைச்சர் ஆயிட்டா இவர்கள் மன்னர்கள், இவர்கள் மன்னர்கள் கிடையாது, மக்களில் ஒருவர்கள் தான். அரசு உயரதிகாரிகளோ அல்லது அரசில் பணிபுரியக்கூடியவர்களோ 50 மணி நேரத்திற்கு மேல் சிறையில் இருந்தால் அவர்கள் சஸ்பெண்ட் செய்யப்படுவார்கள். இப்ப நான் கேட்கிறேன், ஒரு சாதாரண பியூனோ ஒரு சாதாரண அரசியல் வேலை செய்யக்கூடிய ஒருவரோ அவர் 50 மணி நேரம் இருந்துட்டாலே சஸ்பெண்ட் செய்யப்படுவார்னா அந்த குடும்பம் பாதிக்காதா? அந்த அந்த குடும்பத்துடைய எதிர்காலம் கேள்விக்குள்ளாகாதா? அந்த குடும்பத்தை தப்பா நினைக்க மாட்டாங்களா? அந்த சட்டத்தை நீங்க ஏற்கனவே நான் கேட்கிற கேள்வின்றது அமலாக்கத்துறையோ அல்லது சிபிஐ மாதிரியான புலனாய்வு விசாரணை குழுமை முகமைகளோ எத்தனை அமைப்புகள் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களினுடைய முதலமைச்சர்கள் அமைச்சர்கள் அல்லது எம்பிக்கள் மேல ரைடு அடிச்சிருக்கீங்க, அல்லது பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடியவங்க மேல ரைடு. அப்போ ஒட்டுமொத்தமான இந்திய அமைப்பினுடைய புலனாய்வு சிஸ்டமும் பாஜக ஆளாத மாநிலங்களை குறிவைக்கிறப்போ இதுவும் அதற்கான ஒரு முகாந்திர புள்ளியை உருவாக்குது இல்லையா? அப்ப அவங்களுடைய சந்தேகத்துல என்ன உங்களுக்கு டவுட் வருது? காங்கிரஸ் கேட்ட கேள்வியை நீங்க மறுதளிக்கிறீங்க. அடிப்படையில இவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இடி வந்துரும், சிபிஐ வந்துரும், பொய் வழக்கு போட்டுருவாங்கன்றாங்கல்ல. அடிப்படையில் இடி எப்ப வரும்? ஒரு மாநில அரசில் உள்ள காவல்துறை சம்பந்தப்பட்ட நபரின் மீது ஒரு வழக்கு போட்டு அந்த வழக்கு நீண்ட காலமாக விசாரிக்கல அல்லது அந்த வழக்கின் பின்னணியில மிகப்பெரிய பொருளாதார ஊழல் இருக்குன்னா மாநில அரசு போட்ட வழக்கின் மீது தான் ஈடி வருமே தவிர ஈடி தன்னிச்சையாக வராது. அப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, ஐயா ஸ்டாலின் அவர்கள் இப்ப முதல்வரா இருக்கிறாரு. இப்ப தமிழகத்தில் உள்ள காவல்துறையில் உள்ள ஒரு அதிகாரி இந்த திமுக அமைச்சர்கள் மீதோ அல்லது ஐயா ஸ்டாலின் மீதோ ஒரு வழக்கு போறான்னு வைங்க, அப்ப ஈடி வரும். எப்ப வரும்? உங்க மாநிலத்துல உங்க காவல்துறை போட்ட வழக்க அது சரியாக நடக்கிறதா இல்ல இன்னும் நாங்க எப்படி கண்டுபிடிக்க முடியும்னு மாநில காவல்துறை போட்ட பிறகுதான் வருமே தவிர திடீர்னு தன்னிச்சையாக ஈடு வராது. ஒண்ணு சிபிஐ, நான் சொல்றேன் சிபிஐ கூட சிபிஐ வருவதாக இருந்தாலும் கூட நான் முடிச்சுக்கிறேன் நீங்க சொன்ன குற்றச்சாட்டு தான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க சொன்ன குற்றச்சாட்டு பதில் சொல்ல விடுங்க, பதில் சொல்ல விடுங்க. நீங்க வச்ச குற்றச்சாட்டு தானே, நீங்க தானே சொன்னீங்க அமலாக்கத்துறையை வைத்து பயமுறுத்துகிறார்கள்னு. அதுக்கு பதில் சொல்றேன், பதில் சொல்ல விடுங்க. அதனால பதில் சொல்ற விடுங்க. இவங்க என்ன சொல்றாங்க, அமலாக்கத்துறையை வைத்து இப்படி பொய் வழக்கு போட்டு கைது செய்தால்னா எப்ப அமலாக்கத்துறை வந்து கைது செய்வது இல்லை. முதலில் உங்க மாநிலத்தில் ஐயா ஸ்டாலினுடைய ஆட்சியில இதே தமிழ்நாடு காவல்துறை ஸ்டாலின் அவர்கள் மீதோ அமைச்சர்கள் மீதோ வழக்கு போட்டால் அந்த வழக்கின் மீது வரும். உண்மையை மறைக்கிறது பேசி மறைக்கணும்னு நினைக்கிறேன். அவர் கேட்ட கேள்வி பதில் சொல்லிட்டு இருக்கேன். அவர் கேட்ட கேள்வி தானே, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல விட மாட்டேங்கிறார். அப்ப இன்னொரு துணை கேள்வி சொல்லுங்க. சொல்லுங்க, கேள்வி ஒரு செகண்ட் இருங்க. போற போக்குல இந்த பீலால விட 8 அதாவது ஆதாரத்தோட சொல்றேங்க. ஏங்க இதுல சட்டம் ஈடி ரைட் லோக்கல் போலீஸ் முதல்ல கம்ப்ளைன்ட் பண்ணுங்க. கவர்மெண்ட் போறது தெரியாதங்க. இருங்க இருங்க, பதறாதீங்க பதறீங்க. நீங்க சொல்லுங்க கவர்மெண்ட் ஆளுங்க மேல வழக்கு 14 மேல லோக்கல் போலீஸ் வழக்கு 2004 இருந்து 2014 யார் அமலாக்கத்துறையை உருவாக்குனது? இதுக்கு பதில் சொல்றேன். இதுக்கு பதில் சொல்றேன். ஒரு செகண்ட் இருங்க. ஒரு கேள்விக்கு முன்னாடி இந்த பதில் சொல்லுங்க. என்னங்க கேள்வி எல்லாம் கேட்டிட்டு இருக்காரு, பதில் சொல்ல விட மாட்டேங்கிறாரு. காங்கிரஸ் நிலைமையே ரொம்ப பரிதாபமா இருக்கு. பொருளாதார வழக்க தன்னிச்சையாக மத்திய அரசு எடுப்பதற்கு சொல்ற பதிலுக்கு கேள்வி முடிச்சிடலாம். கேள்வி முடிச்சிடலாம். இவர் எப்படி வந்து காங்கிரஸ் தரப்புல இருந்துகிட்டு பொய்களை பேசுகிறாரோ இதே மாதிரி பாராளுமன்றத்துல காங்கிரசுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கே.சி. வேணுகோபால் அவர்கள் எங்களுடைய மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களை பார்த்து, அமித்ஷா கூட இதே போன்று பதவியில் இருந்தார் அப்படின்னு ஒரு பொய்ய சொன்னாரு. ஆனா திரு அமித்ஷா அவர்கள் தெளிவாக சொன்னார், என் மீது நான் குஜராத்தின் உள்துறை அமைச்சராக இருக்கும் பொழுது வழக்கு போட்டார்கள். வழக்கு போட்டு கைது செய்வதற்கு முன்னால் என் பதவியை நான் ராஜினாமா பண்ணிட்டு
அந்த குற்ற வழக்கில் நான் நிரபராதி என்று நிரூபிக்கப்பட்ட பிறகுதான் இந்தியாவுடைய அரசியலமைப்பு கொடுக்கக்கூடிய பொறுப்புகளில் பதவி வகிக்கிறேனே தவிர நான் நிரபராதி என்று அறிவிப்பதற்கு முன்னால் வரை எந்த பொறுப்புகளையும் நான் வகிக்கவில்லை. ஆனா காங்கிரஸ் அப்படி கிடையாது. ஊழலில் இருந்து கொண்டே அவர்கள் தொடர்வார்கள். திமுக அப்படி கிடையாது. ஊழலில் இருந்து கொண்டே அமைச்சர்களாக இருப்பார்கள். மக்களின் வரிப்பணத்தை ஏமாற்றி தின்று கொள்ள. எளிமையான கேள்வி. பாஜக ஆட்சிக்கு வராதுக்கு முன்னாடி 2010 இருந்து 2014 வரை காங்கிரஸ் ஆட்சி மேல கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தீங்க, விமர்சனத்தை முன்வைத்தீங்க. அருண்ஜேட்லியிலிருந்து சுஷ்மா ஸ்வராஜிலிருந்து நாடாளுமன்றமே நடுங்கிற மாதிரி கேள்விகள் கேட்டாங்க. நிலக்கரி சுரங்க ஊழல், காமன்வெல்த் ஊழல், 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல், இதனுடைய நிலைமை எல்லாம் இன்னைக்கு எங்க? அதே மாதிரி 2G ஊழல்ல ஆராசா அவ்வளவு நாள் சிறையில் இருந்தாரு. ஆனால் இன்னைக்கு அவர் குற்றமற்றவர் நிரூபிக்கப்பட்டார். உச்சநீதிமன்றத்தில் அப்பீல் இருக்குதுங்க அந்த வழக்கு. ஓபி சைன் ஓபனா சொன்னாரே சார், நாங்க நீதிமன்றத்தை திறந்து வச்சிருக்கிறோம், யாரும் வரலன்னு சொன்னார்ல. அதே கேள்வி தான் நான் கேக்குறேன். அப்போ ஒரு வழக்கு நடக்கும் பொழுது அவரை குற்றவாளின்னு சொல்லி அவருடைய பதவியை பறிச்சிட்டீங்கன்னா இன்னைக்கு அந்த கேஸ்ல அவர் நிரபராதின்னு நிக்கிறாரு, நீங்க என்ன சொல்லுவீங்க பதில்? ஏங்க நான் என்ன கேக்குறேன், திரும்ப திரும்ப உங்களுக்கு ஒரு விஷயத்தை, ஒரு சாதாரண அரசில் பணி செய்யக்கூடிய ஒருவன் 50 மணி நேரம் சிறையில் இருந்தாலே, வெறும் 50 மணி நேரம் 2 நாள் சிறையில் இருந்துட்டா அவனை சஸ்பெண்ட் பண்ணா அது நியாயமா? அப்ப அதை நீங்க நியாயப்படுத்த மாட்டீங்க. ஏன்? இல்ல ஒரு அரசு அதிகாரி நேர்மையா இருக்கணும், அவர் நிரபராதின்னு வரட்டும் அல்லது அவர் ஜாமீன்ல வரட்டும், அப்ப பேசுவோம், அது வரைக்கும் சஸ்பெண்ட் சொல்றீங்கல்ல. ஆனா முதலமைச்சர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், அமைச்சர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், அவர் மக்களுக்கு சேவை செய்வதற்கு வரணும்னா இல்ல அவர் மட்டும் ஜெயிலில் இருக்கலாம், 2 மாசம் இருக்கலாம், 4 மாசம் இருக்கலாம், 1 வருஷம் இருக்கலாம், ஜெயிலில் இருந்து கொண்டே அவர் முதலமைச்சர் என்று சொன்னால் இது கேவலமா இல்லையா? இது தர்மத்திற்கு எதிரானது இல்லையா? இது அறத்திற்கு எதிரானது இல்லையா? ஒரு ஆட்சி என்பது, ஒரு முதலமைச்சர் என்பது நியாயமான இருக்கும். இல்லன்னா நீ நியாயவான் இல்ல என்ன சிறைக்கு அனுப்புறியா, நான் ஜாமீனை வாங்கிட்டு அந்த பொறுப்புக்கு வரப்பா அப்படின்னு சொன்னா அதுல ஒரு தர்மம் இருக்கு. பேசுவதெல்லாம் பொய்யாக காங்கிரஸ் பேசுவதை ஒரு காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. கௌதம சன்னா இருக்கிறாரு, SRS இப்ராஹிம், நான் பேசிட்டு வரேன்.